விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா J Squad. கிஷோர் குமார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? ஒரு வித்தியாசமான பேட்மேன் காஸ்டியூம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸோட அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அம்பிகா மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ். கிஷோர் குமார் பாடுற நிறுத்திட்டு இப்போ டான்ஸ் ஆடுறாரு போல இருக்கு. நல்லா இருந்தது கிஷோர் குமார், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா யூஸ்வலி என்னோட ரெண்டாவது பையன் வந்து ஹாலோவின் காஸ்டியூம் வந்தாச்சுன்னா பேட்மேன் தான் போடுவாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அதனால் அந்த பேட்மேன் காஸ்டியூம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வச்சதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து அந்த மூணாவது செக்மெண்ட்டில் உள்ள அந்த அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தே ஆல்சோ டிட் அ வெரி குட் ஜாப். தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அம்பிகா மேம். ஓவர் டு பிரசன்னா மாஸ்டர். ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலி ஸ்டண்ட் சீக்வன்ஸ், நைஸ் ப்ரெசிஷன். எஸ்பெஷலி அவன் மேலே அவன் ஷோல்டர் லாக் பண்ணி மேலே வந்துட்டு அவனை பேங் பண்ண செக்ஷன், தட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஹெவி கொரியோகிராஃபி டோட்டலாக மெயின்டைன் பண்ணிட்டு ஹெவி கொரியோகிராஃபி மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்க. லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் கொரியோகிராஃபி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செக்ஷன் கொரியோகிராஃபிக்கும் செகண்ட் செக்ஷன் ஒரே ஸ்பீடில் இருக்கும்போது வேரியேஷன் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன் ஃபீல்லே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. அப்போது நீங்கள்
ஸ்லோ மோஷன் ஃபீல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் உண்டு வந்திருக்கும் அதில். செகண்ட் செக்ஷன் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஸ்டாமினா இருந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா தேர்ட் செக்ஷன் வரும்போது, மூணாவது பாட்டு ஃபாஸ்ட் செக்ஷன் வரும்போது அங்கே ஸ்டாமினா டிப் ஆகி மூமெண்ட் கிளாரிட்டியே இல்லை. ஸோ கொரியோகிராஃபர் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆட மட்டும் போதும். யூ ஹேவ் டு லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். உங்களோட பெஸ்ட் செக்ஷன் வரணும். உங்களோட டிஸ்அட்வான்டேஜாக கவர் பண்ணிட்டு உங்களை புஷ் பண்ணி நல்லா காட்டணும். இது வந்து என்னென்னா இட் புஷ் யூ டவுன் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கம் வித் த பேங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு சொன்ன அத்தனை கமெண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் பி த பெஸ்ட். அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னா மாஸ்டர். கிஷோர், அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ண எனக்கு. ப்ராமிஸ் மாஸ்டர். ஸோ இந்த வாட்டி இது மார்க், பட் அடுத்த வாட்டி இது நீ பீட் பண்ணும். ஓகே மாஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட். அங்கே பார். And the score. Eight out of 10 கொடுத்துருக்காங்க பிரசன்னா மாஸ்டர். அண்ட் அம்பிகா மேம், உங்களுடைய ஸ்கோர்? அடுத்த வாட்டி கிஷோர் வந்து கண்டிப்பாக நிறைய வாங்குவாருன்ற நம்பிக்கையோட அங்கே பாருங்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எஸ், ஓகே.